உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 6 செப்டம்பர் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது சதயம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு நாம் சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் இல்லை. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாமே புரியும். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும். அது எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த அத்துணை முயற்சிகளும் வெற்றியாக மாறும் வெகு விரைவில். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். நல்ல நாள் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம சுற்றி நல்ல மனிதர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், நமக்கு நல்ல சிந்தனையாகவே வரும், நல்ல செயல்களாகவே செய்வோம். இப்படி எல்லாமே நல்லதாகும் போது ரிசல்ட் மட்டும் எப்படி தப்பாகும், அதுவும் நல்லதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இன்று. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குறைய எங்கே போய் சொன்னால் சரியாகும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு குமுறல் இருக்கும். அந்த குமுறல் ரணம், காயம், பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள், உறவுகளுடைய துண்டிப்பு, உறவுகள் ஏமாத்துனது எல்லாம் மறைஞ்சே போகாது. அது காயாத வடுவாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டவன் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களை அவர் பக்கம் இழுத்து வச்சுக்க போகிறார். எப்படின்னா, உங்களுடைய பக்தியின் காரணமாக, ஆண்டவனுடைய ஈடுபாடின் காரணமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் சொன்னீங்கன்னா, கலியுக தெய்வமான முருகப்பெருமான் உங்களுக்கு என்னதை வேண்டுறீங்களோ அத்தனையும் வரமாக தருவார். கடகராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது உடல் நலத்தில் சில கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு என்ன காரணம்னா, உணவு முறைகளில், உறங்கும் முறைகளில் உள்ள வேறுபாடுகள். இந்த சாப்பிட்றதும் தூங்குறதும் தப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி எதை சாப்பிடுமோ வெளியில் சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குனீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தின் காரணமாக உங்களுடைய கோபமாக அது வெளிவரும். கோபத்துக்கு என்ன காரணம்? நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அது நடக்குமா? நாம் ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அது நடக்காதா? இது ரெண்டுத்துக்கு தானே கோபம் வரும். எது நடக்கணுமோ அது நடந்தே தானே போகுது. நாம் என்ன பண்ணி எது மாறப்போகுது? ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான். உங்களை யார் யார் காயப்படுத்தினாங்க, யார் யார் ஏமாத்தினாங்க, துரோகம் செஞ்சாங்க, அத்தனைக்கும் விரைவில் பதில் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது சில சிக்கல்களை தரக்கூடிய நாளாக வருகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்கள் மேலே பழி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சில லாசஸ், நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பார்த்த சாரதி பெருமாளை வணங்குவது அவசியமாக இருக்கிறது. துலாம் ராசினியர்களுக்கு பணிவு கொண்டால், அதாவது உயிர்கள் உயரத்துக்கு என்ன காரணம்னா, உள்ளம் பணிவாக இருக்கும்போது, நம்ம உயர்வு பெற பெற நம்ம பணியும் போது இன்னும் நம்மளை எல்லாரும் புகழ்வாங்க, நம்மளை கண்டு நெகிழ்வாங்க. அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தவிர பெருமகிழ்ச்சி என்பது பார்க்கவே முடியாது. ஆக இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பணிவோடு இருக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட முடியும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நாள். பிரிந்து போன குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மறுபடி உங்கள்கிட்ட தன்னாலவே பேசுவதுங்கிறது ஒரு பாக்கியம் தானே. அப்படிப்பட்ட நிகழ்வு இன்று நடக்கப் போகிறது. தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கு. எப்படின்னு சொல்றேன், ஜென்ரலாக நண்பர்களாலேயே பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தானே, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தானே. ஆனால் இன்னைக்கு யாரோ ஒரு நண்பன் உங்களுக்கு நல்லதை முதல் முறையாக செய்ய போகிறது. அந்த நல்லது ரொம்ப பெரிய நல்லதாக இருக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னமோ அவஸ்தைப்பட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து மீண்டு மறுபடி பெரிய லெவலுக்கு உட்காரக்கூடிய வாய்ப்புகளை தரும். அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் இன்று கொஞ்சம் பின்தங்கிய நாளாக இருக்குது. பின்தங்கிய நாள்னா அர்த்தம் என்னென்னா, மனசில் தேவையில்லாத கவலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலையே. சாதாரணமாக வர வெற்றி சுலபமாகவே போயிடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய சோதனைகள்லாம் தாண்டி வர சாதனைங்கிறதுனால அது என்னைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நிற்கும் இல்லையா, அந்த சாதனையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். கும்பராசினியர்களுக்கு மனசில் எண்ணங்களிலும் சரி எல்லா விஷயத்திலையும் தெளிவு வரக்கூடிய நாள். இப்போ நமக்கு படாத பாட்டு பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள்
ஏழரை சனியுடைய தாக்கம் ஜென்ம சனியில் இருந்து எவ்வளவோ இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகள்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மனதில் தெளிவான சிந்தனைகள் வரும். அந்த தெளிவான சிந்தனைகள் மூலிமா என்ன பண்ணும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஈஸியாக அணுக முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு உற்சாகமான ஒரு நாளாக வருகிறது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதற்கு நிச்சய வெற்றி என்பது உண்டு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பல உறவுகளுடைய சிக்கல்களால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் எப்படின்னா, நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க மனசு வருது, ஆனால் எதிராளி அதை புரிஞ்சுக்கிறதே இல்லையே. அவங்க புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய முதல் நாள் இன்று 6 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.